நமக்கு நாமே கேடு உண்டாக்கி கொள்ளுவது. அதனால வியாதி, சோர்வு, பாதிப்பு, பிரச்சனை, நெருக்கங்கள் வந்துட்டுல. அதனால தானே சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆமா, எனக்கு நானே கேடு உண்டாக்கிக்கிட்டேன், இந்த மாதிரி ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்துட்டேன், அதனால சமாதானம் போச்சு, ஆசீர்வாதம் போச்சு, என்ன பண்றது அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லார், என் மகனே மகளே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டால என்கிட்ட உனக்கு சகாயம் உண்டு. நான் உன்னை மன்னிக்கவும், உன்னை அரவணைக்கவும், உன்னை ஆசீர்வதிக்கவும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்ப ஆண்டவர்கிட்ட, நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, கேடான காரியத்தை செய்துட்டேன், இடம் கொடுத்துட்டேன், நான் இது மாதிரி நினைக்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா போதும். உடனே ஆண்டவர் இரக்கத்தினால மன்னித்து சகாயம் செய்து உடைய ஆதி நிலைமைக்கு கொண்டு வந்துரும்.